சொல்லவே இல்ல, ரச்சின் ரவீந்திரா தான் சூப்பர்மேனா? ஜோக் இல்ல இல்லையா? சோ இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க சூப்பர்மேன் டீசரை எல்லாரும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டீசர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பீனியன் சொல்றதுக்காக நான் இங்க வரல. பிகாஸ் டிசியை பத்தி எனக்கு வந்து பேட்மேனை தவிர்த்து பெரிய அளவுக்கு எதுவும் தெரியாது. பட் படம் நல்லா இருக்கும்னு தான் தோணுது. பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் இன் ஜேம்ஸ் கன். இந்த வீடியோ யாருக்காகனா ஒரு சில ஹென்ரி கேவில் ஃபேன்ஸ் அண்ட் ஒரு சில ஜாக் ஸ்னைடர் ஃபேன்ஸ்க்காக தான். இதுக்கப்புறம் வரப்போற ஒரு சில டிசியூ மூவிஸ்லாம் உங்களை நம்பி இருக்க போறது கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் த டிசி ஃபேன்ஸ்க்கு இந்த சூப்பர்மேனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அவங்கள தவிர்த்து டிசி அண்ட் மார்வல் ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. அவங்களும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண தான் போறாங்க. அண்ட் என்ன மாதிரி வெறும் மார்வலை மட்டும் பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸும் இதுக்கப்புறம் டிசியை பார்க்க ஆரம்பிப்பாங்க. சோ ஒரு பெரிய செட் ஆஃப் ஆடியன்ஸ் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கு. நீங்க ஆன்லைன்ல உட்காந்து ஹேட் பரப்புறதுனால எதுவுமே மாற போறது கிடையாது. அது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஹென்ரி கேவிலும் மார்வல் பக்கம் வந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஃபியூச்சர்ல அவருக்கு ஒரு பெரிய ரோல் காத்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜாக் ஸ்னைடரும் வேற ஒரு டைரக்ஷன்ல போயிட்டாரு. இன்னும் நீங்க மட்டும் தான் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜேம்ஸ் கனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் எராவோட ஒரு பிகினிங்கா இந்த மூவி இருக்கலாம். அதை விட்னஸ் பண்ணாம, அதை வந்து எம்ப்ரேஸ் பண்ணாம மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல ரொம்பவே மிஸ் பண்ணுவீங்க. இல்ல ஹென்ரி கேவில் இருந்தாதான் நான் சூப்பர்மேன் படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே இருக்கவங்களுக்கு வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.